வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ போடல, நேற்று நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால் நல்லா கண்டினியூ பண்ணி வீடியோ போட முடியல. முந்தா நாள் சொல்லியிருந்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் சப்போர்ட்டு போகிறப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தோம். இந்த தேர்டுங்கிறத மட்டும் நோ ட்ரேடிங் ஜோன் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இப்போ அந்த இதை பிரேக் பண்ணல, அதுக்கு மேலே தான் முடிச்சிட்டாங்க. இதுபடி பார்த்தா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, நம்ம அல்லது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே தான் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. டபுள் பாட்டத்துக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது வீக்லி படி. இதுபடி பார்த்தா ஸ்ட்ராங் தான். இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மறுபடியும் ஃபால் இருக்கும். ரெண்டாவது, இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த மூமெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்த கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இது எந்த டைரெக்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அது வீக்லி படி. அப்படி டே மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் செட் அப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் பொறுத்தளவு ஒரு ஹேமர் ட்ராகன் பிளேட் வச்சு அந்த சைடில் போட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஹேமர். இப்போ எதிரும் புதிரமாக இருக்குது. இது வந்து அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது, இது டவுன் சைடு வாய்ப்புங்க காட்டிட்டு இந்த கேண்டில் வந்து ஒரு மிடில் முடிச்சிருக்காங்க. இப்போ இதுபடி பார்த்தோம்னா டே கேண்டில் படி பார்த்தோம்னா இன்வெர்டர் ஹேமரோட ஹை நேரத்தோட ஹையை பிரேக் பண்ண மத்தியில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த பாட்டத்தை பிரேக் பண்ண மத்தியில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுபடி டே கேண்டில் செட்டப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. நீட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த ஹையும் லோ தான் முக்கியமாக இருக்கும். அதாவது இன்னோட லோவும் நேற்றோட ஹையும் தான் முக்கியமாக அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 22,958 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,082, அதுக்கு அடுத்து 23,206. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 22,774. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,642, அடுத்து 22,526. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது முக்கியமானதாக இருக்கும், ஸ்ட்ராங்கான ஐட்டமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போணுச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு, அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன்லேருந்து இறங்கினா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்த ஓப்பன்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து இறங்கினா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அப்சைடு வர்றப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் கொடுத்துட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணணும், ஓப்பன்லேருந்து கீழ் நோக்கி ஃபஸ்ட்டு வரணும் கீழே. ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனே பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த ரீட்டர்ஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ 2 டைரெக்ஷனுக்குமே செட்டப்பில் இருக்குது. மார்க்கெட் வந்து அப் சைடும் போக வாய்ப்பு, டவுன் சைடும் போக வாய்ப்பு மாதிரி இருக்குது. இது ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனே ஃபஸ்ட்டு இறங்கி இங்கே சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் அப் சைடுக்கான கிளியரான வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணுனா தான் ரிஸ்க்கு. ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருக்குது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 2 இடம் தான் நமக்கு முக்கியமான இடமாக இருக்கும். சப்போர்ட்டு தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம். ஆனால் அதில் எது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுதுங்கிறது தான் அடுத்தது. அது எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோன்னா அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 15 மினிட்ஸோட 15 மினிட்ஸ் வச்சு போட்டிருக்கோம். திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்குள்ள செட்டப். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு போன வாரத்து கேண்டலோட என்கல் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங் வந்து கேண்டலுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தா டபுள் பாட்டமாக இருக்கும், இந்த ரேஞ்சில் இருக்கும். இது அப்படி இல்லை, இது மிடில் தான் இருக்குது. இது படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு புல்லிஷ்னு சொல்ல முடியாது, பேரிஷ் சொல்ல முடியாது. பேரிஷ்னால் இது கீழே க்ளோசிங் வச்சுருந்தாங்கன்னா நம்ம பேரிஷ் சொல்லலாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது அந்தமாரி இல்லை. அதனால் இந்த கேண்டோட இந்த வாரத்தோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த கிரீன் கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது 47,850 ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் இந்த வாரத்தோட கேண்டோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில். ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து வீக்லி படி. சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தளவுக்கு டபுள் பாட்டம் அழகாக எடுத்துட்டாங்க.
இது கிட்டத்தட்ட நிஃப்டியில் உள்ள செட்டப் தான் நடந்திருக்கு. பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹேமர், இது இன்வெர்டர் ஹேமர், இந்தமாதிரி 2 காம்பினேஷன் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்கும், லோ பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இந்த கேண்டில் முடிச்சிருக்காங்க. அதனால் இந்த ஹை லோன் தான் முக்கியமானதாக இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் டே கேண்டில் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,243, அதுக்கடுத்து 49,592, அடுத்து 49,836. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 48,719 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும், அதாவது இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,202, அடுத்து 47,844 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா நம்ம நிஃப்டியில் சொன்ன சேம் தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓப்பன்லேருந்து மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு போயிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுனா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்சைடு போணுச்சுன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த இடத்த இறங்கிட்டுனாலே மார்க்கெட் வந்து அப்சைடு லேஸாக போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணிட்டானா அப்சைடு போச்சுன்னா திருப்பி இறங்க தான் வாய்ப்பு. அந்தமாதிரி செட்டப் தான் இருக்குது. ஓப்பனை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த செட்டப்பில் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து கேப் அப்பில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேப் அப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த கேப், அதாவது இந்த கேப் அப் ஆனால் அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதாவது கேப் அப் இருந்தால் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த லோவுக்கு கீழே கேப் டவுன் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, மதில் மேல் போன மாதிரி தான் இருக்குது. அப் சைடாக டவுன் சைடாங்கிறது வந்து முடிவு பண்ணுற செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே செட்டப் இருக்கும். இருந்து மறுபடியும் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டும் அப்சைடு பொறுத்த வாய்ப்பு ஒன்று அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது மேலேயும் பிரேக் பண்ணாது, கீழேயும் பிரேக் பண்ணாது, இல்லை மேலேயும் பிரேக் பண்ணிட்டு கீழேயும் பிரேக் பண்ணிட்டு க்ளோசிங் வந்து சென்டரில் முடிச்சிடுவாங்க. அந்தமாரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அந்தமாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். இதை நம்ம கொடுத்த அந்த 3வது சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு நான் பார்ப்போம். இது முடிஞ்சு போனதை பார்க்கக்கூடாது. வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த டபுள் பாட்டம் எடுத்து தான் மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்குது. ஆனால் டபுள் பாட்டத்துக்கு கிட்ட கூட வரல, ஆனால் க்ளோசிங் மேலே இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். அதே சமயத்தில் மேலே வந்து ட்ரெண்ட் லைன் செட்டப் தான் வருது. நம்ம நிஃப்டியில் அதான் போட்டுன்னு நினைக்கிறேன். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைட் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த டபுள் பாட்டத்துக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது. இது வீக்லி படி. சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு 3மே ஒரே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹேமரு, இன்வெர்டர் ஹேமரு மீடியில் முடிச்சிட்டாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே, லோவை பிரேக் பண்ணால் கீழே. இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் பேரிஸ்னால் கூட மறுபடியும் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு தான் பேரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைய பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதுக்கு பிறகு கீழே வந்தால் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒரு திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் போட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,059 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 76,483, அதுக்கடுத்து 76,764. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 75,439 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 74,941, அடுத்து 74,474. இதுவுமே கிட்டத்தட்ட 3மே ஒரே கான்செப்டில் தான் முடிஞ்சிருக்கு. அதே ஸ்டேட்டில் தான் மூமெண்ட்ஸ் செட்டப் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறத ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் கிராஜுவலாக வந்து சப்போர்ட் எடுத்தானா மார்க்கெட் வந்து அப்சைடு பொறுத்த வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கி அதுக்கப்புறம் போனால் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் முக்கியம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது. ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அட்வான்ஸாக பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி ஒரு அப்சைடு போயிட்டு ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கான செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேலேயும் கீழேயும், அதாவது ஒன்று மேலேயும் கீழேயும் பிரேக் பண்ணிவிட்டு மிடில் முடிப்பாங்க, இல்லைனா மேலேயும் பிரேக் பண்ண முடியாமல் கீழேயும் பிரேக் பண்ண முடியாமல்
ஒரு மிடில் முடிச்சு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போகிறதுக்கு டே கேண்டிலில் ஸ்பின்னிங் டாப் போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி செட்டப்பில் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போகிறது வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பெருசாக மூவ் ஆகிற மாதிரி தெரில. ஏன்னா மூணுமே ஒரே ஸ்டைலில் இருக்குது. அப்புறம் பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ராங் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. அந்த மாதிரி 2 ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் மேலே பிரேக் பண்ணாலும் திருப்பி உள்ளே விட்ருவாங்க, கீழே பிரேக் பண்ணாலும் மேலே வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்கக்கிழமை வந்து சைடுவேஸ் செட்டப்புக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.